இந்த ஃப்ரெஷ் ஷோ விருப்பப்பட்டதுக்கான காரணம் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவர் கேரளாவிலேருந்து வந்திருக்காரு. ஸோ ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிக்கிலா சங்கர், அவங்க லவ்வர் குட் நைட் அந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து விஜய், அவர் வந்து இப்போ கணக்காணும் காலங்கள் விஜய் டிவியில் இருக்கார். ஷாலினி ஸ்டோர்ஸ்ன்ற ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்காரு யூடியூப்பில். அப்புறம் விபிதா, அவங்க விஜய் அண்ட் விபிதா தான் ஃபன்னி ஃபேக்ட்ரியில் நிறையா இன்ஃப்ளூயன்சஸாக நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சன் இந்த டிடிகேவாக நடிச்சிருப்பார், அவர் ஒரு மைம் ஆர்டிஸ்ட். அப்புறம் டெக்னிக்கல் டீம் ஸ்ரீகாந்த் கலரிஸ்ட், இவர் சக்தி அந்த சின்ன பையன். ஸோ இவர் வெற்றி எங்களுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணார். நவீன் எங்கள் டைரக்ஷன் டீம். அப்புறம் ஸ்ரீ ராகவ், ஸோ அவரும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு இப்போ. ஸோ சத்யா, அவங்கள வந்து நீங்கள் குற்றம் கெடுதல் படத்தில் பார்த்துருப்பீங்க, அம்மாவை வந்து நடிச்சிருப்பாங்க அந்த குழந்தைக்கு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விபிதா. டோபமைன் அட் 222ன்ற படத்தில் நான் மகேஷ்ன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த படம் இப்போ அமேசானில், அதுக்கப்புறமா புக் மை ஷோலெலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நார்மல் கேரக்டர் மாதிரி தான் இருந்தது. எனக்கு இந்த ஷோ இந்த இதில் வந்துட்டு ஒரு டிடிகேன்ற கேரக்டர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ரியாலிட்டியில் எனக்கு நடந்தனால அதுக்கு நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்றது எனக்கு கொஞ்சம் தெரியும். பட் டேரக்டர் வந்து என்கிட்ட இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கினாங்க, இந்த சீனில் இந்த மாதிரி பண்ணணும், நிறைய இது கேட்டு வாங்கினாங்க. அண்ட் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கண்டென்ட் தான். எந்த இன்ஸ்டாகிராமராக இருந்தாலுமே வந்துட்டு இன்ஃப்ளூயன்சருக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ அதை ரிலேட் பண்ணி தான் அவங்க எடுத்திருக்காங்க. கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அங்கே இருந்த எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான், அதனால எனக்கு கேமரா நார்மலாகவே நம்மளுக்கு கேமரா ஃபியர் இருக்காது. அங்கே இருந்தவங்களும் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால எனக்கு அந்த ஒரு ஹெசிடேஷன், எந்த ஒரு பயமுமே இல்லாமல் தான் நான் பண்ணேன். கேஷுவலாக நான் யூடியூப் வீடியோன்ற தாட்டில் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் போய் பண்ணேன். உண்மையாக சொல்லணும்னா வந்திருக்கு, பட் அட்ரஸ் பார்த்து வந்ததில்லை. ஏன்னா நான் மோஸ்ட்லி ஆஃபீஸ் அட்ரஸ் தான் கொடுப்பேன். ஸோ அட்ரஸ் பார்த்து வந்ததில்லை, ஃபோன் நம்பர் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால அந்த வீடியோஸ் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டிருக்கேன். அவேர்னஸ் சொல்லுவேனா, இப்போ அவேர்னஸ்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களாம் அனுபவப்பட்டாதான் அவங்க வந்துட்டு கேட்குறாங்களே ஒழிய, இப்போ எனக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடாது அப்படிலாம் யாருமே சொன்னதில்லை. நம்மளுக்கே தெரியும், ஓகே எதில் ஸ்டாப் பண்ணணும் எதில் பண்ணக்கூடாதுன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி அது அவங்கவுங்களே புரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலாக ரொம்ப தப்பு தான். ஏன்னா நம்ம மொபைல் ஃபோனுங்கிறது வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வச்சிருக்கணுமே தவிர்த்து அதே லைஃபாக நம்ம வச்சிருக்கவே கூடாது. எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே சரி, இல்லை மற்றவங்களும் சரி, அதுலேயே ரொம்ப லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பேரண்ட்ஸ் கூட அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. இது நானே நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். மொபைல் தேவை தான், பட் எப்போ எங்கே யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. கேரக்டர் வந்து மொபைல் அடிக்ஷன். இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற என் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மொபைல் அடிக்ஷன் தான் மெயினாக இருக்காங்க. அதுலேருந்து என்னென்னலாம் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் என்னோட கேரக்டரில் வந்து நான் வந்து இதில் ராகுல் கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் நேம் சக்திவேலன். ஃபஸ்ட்டு யோசித்தேன் நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்னு. அப்புறம் சரி ரெகுலர் பேஸஸாக ஒரு சில விஷயம்லாம் நடக்கிறது தான் அவர் சொன்னார். அதனால் சரி பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அவரும் வந்து கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்தாரு. அப்படிதான் இந்த மூவியில் வந்து. மொபைல் வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணால் அது வந்து நம்மளுக்கே கெட்டது தான். ஒரு நாளைக்கு வந்து மொபைல் யூசேஜ் வந்து ஒரு 2 hours கிட்டையாவது யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து உங்கள் விருப்பம் தான். குழந்தைங்க கிட்ட மொபைல் கொடுக்காதீங்க. இந்த மூவி வந்து அமேசான் பிரைம், சிம்ப்ளி சவுத் மற்றும் மூவிஸ் புக் மை ஷோவில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ. டோபமைன் அட் 2.22 வந்து அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு.
இது வந்து ஒரு மொபைல் ஃபோனை பற்றி ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்க ஒரு சோஷியல் கண்டென்ட் இருக்க மூவி. இது எல்லாரும் நீங்கள் வந்து அமேசான் ப்ரைம்லேயும் பல ஓடிடிலையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பார்த்து அந்த அவேர்னஸை வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுதான் எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணவே இல்லை. ரொம்ப சட்டிலான ஒரு குற்றம் கடிதல்ல வந்து நான் எனக்கு டைலாக்ஸும் கிடையாது, ஒரு மாதிரி சட்டிலாக இருந்தது. ஸோ இதை வந்து எனக்கு கதை சொல்லும் போதும் சரி, இந்த கேரக்டர் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக இருக்கணும், நீங்கள் ஒரு மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரு சில டைம் நம்ம குழந்தைங்கள்ட்டே நம்மளே ஃபோன் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்ணும்போது ஒரு கோவம் வரும். அம்மா கிட்ட இருந்து எல்லா அம்மா கிட்ட இருந்தும் ஒரு பிடிக்காத விஷயம் ஒரு குழந்தைங்க பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து கோவங்கிறது வந்து வரும். அதோட எக்ஸ்ட்ரீமா தான் நான் இந்த கேரக்டரா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் குழந்தைய தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீங்க ஒரு பக்கம் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் வந்து மொபைல்ல எல்லாம் பண்றாங்க செய்யறாங்க. தான் பையன் வந்து அதை வந்து பண்ணக்கூடாது, ஒரு நல்ல பையனா வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கேரக்டரே வந்து ஒரு மாதிரி டாக்ஸிக்கான ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க கேரக்டர் தான். என்னதான் நெகட்டிவ் ஷேட் இருந்தாலும் அம்மா வந்து அம்மா இல்லையா, அவங்க வந்து தான் பையன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா வரணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. அதுதான் அந்த கான்செப்ட் தான். அம்மா அப்படின்னு சொல்லும் போதே அவங்க வந்து அவங்க பையனை வந்து ரொம்ப கேரிங்கா நல்லா வரணும், அந்த மொபைல்லையே பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். இல்ல போன் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லார் வீட்லயும் உட்காந்து பேசுறதை விட எல்லாரும் போனை பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் போடுறது, ரீல்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரு ½ an hour 1 hour அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். 1 டேக்கு வந்து ஒரு ½ டே வந்து நம்மளே நம்ம பசங்களோட விளையாடலாம். எவ்வளோ கேம்ஸ் இருக்கு, உட்காந்து பேசலாம். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட இருந்து கத்துப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா அவங்க போனை பார்த்து அவங்களோட பிஹேவியர் வந்து மாறுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மூவி அமேசான் பிரைம்ல வந்திருக்கு. இந்த மூவி எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.